ராணுவ ஆட்சியை நோக்கி பாகிஸ்தான் மீண்டும் அடியெடுத்து வைக்கிறது. முதல்வர் மாற்றம் குறித்து கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருந்தார். 2026 தேர்தலில் 210 தொகுதிகளை வெல்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவனுக்கு பதில் கொடுத்திருந்தார். 210 தொகுதியில அதிமுக தலைமையில இருக்கின்ற கூட்டணி வெல்லும் வெல்லும் வெல்லும். தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையில் தான் போட்டி என்று திருமா கூறியுள்ளது எந்த அளவுக்கு சரி? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பாகிஸ்தானில் அதிபரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ராணுவம் ஆளப் போகிறதாமே. வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானில் தலைகீழ் மாற்றம் நடக்கும் போல தெரிகிறது. பாகிஸ்தான் அதிபரும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி எனப்படும் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியினுடைய இணை தலைவருமான ஆசிஃப் அலி ஜர்தாரி அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார் என தகவல்கள் வருகின்றன. எனினும் இதனை பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி தலைவர்களும் மறுத்திருக்கின்றனர். அதே வேளையில் அதிபரை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சியை கொண்டு வர ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் முயற்சி செய்வதாக தகவல்கள் கசிகின்றன. பாகிஸ்தானில் 2024 நடைபெற்ற பொது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி. தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆதரவு அளித்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியினுடைய தலைவர் ஷாபாஸ் ஷெரீப் மீண்டும் பிரதமராக பதவியேற்றார். பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் ஆசிஃப் அலி ஜர்தாரி அதிபரானார். இந்நிலையில் ஆசிஃப் அலி ஜர்தாரிக்கும் ராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள அதிகாரத்தை காட்டிலும் ராணுவத்துக்கு அதிக அதிகாரத்தை உறுதிப்படுத்த ஆசிம் முனி முயற்சி செய்து வருகிறார். அதற்கு மறைமுக கட்டுப்பாடுகளை ஆசிஃப் அலி ஜர்தாரி விதிக்கிறார். ஆசிம் முனீர் முன்மொழியும் நபர்களை அங்கீகரிப்பதில் ஜர்தாரி தாமதப்படுத்துகிறார். அதே நேரம் ஜர்தாரியின் மகனும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவருமான பிலாவல் புட்டோ அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் இந்தியாவின் நம்பிக்கையை பெற முக்கிய தீவிரவாத தலைவர்களை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் பாகிஸ்தானுக்கு ஆட்சேபனை இருக்காது என்று கூறியிருந்தார். India has been saying to Pakistan for years, if you can extradite UN designated terrorists who live in Pakistan who've carried out strikes on Indian soil, why not start by saying we'll extradite two, let's say Masood Azhar and Hafiz Saeed, or if you say you don't know where Masood Azhar is, Hafiz Saeed, as a good faith gesture. I think that one, as far as these confidence building measures, as part of a comprehensive dialogue with Pakistan, where terrorism is one of the issues that were discussed, I'm sure Pakistan would not be opposed to any of these things. இது பாகிஸ்தானில் புயலை கிளப்பியது. பாகிஸ்தானில் உள்ள ஜிஹாதி குழுக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராணுவ தளபதியின் கோபத்துக்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தான் உச்ச நீதிமன்ற அரசமைப்பு சாசன அமர்வு சமீபத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் காரணமாக ஆளும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் பலம் நாடாளுமன்றத்தில் 218 235 அதிகரித்தது. இதன் மூலம் அந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றது. எனவே பிபிபியின் ஆதரவு, அதாவது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியினுடைய ஆதரவு தேவையில்லை என்கிற நிலை உருவானது. இதுவும் ஜர்தாரி நீக்கப்படுவார் என்பதற்கான காரணமாகும். என்றாலும் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளர் ஹுசைன் புகாரி இதை மறுத்திருக்கிறார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் ஆதரவு இல்லாமல் அரசாங்கம் செயல்பட முடியாது. அதிபர் ஜர்தாரிக்கு எதிராக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை. அதிபர் ஜர்தாரி நீக்கப்பட இருப்பதாக கூறுபவர்கள் அரசமைப்பு சாசனம் குறித்த புரிதல் இல்லாதவர்கள் என்று ஹுசைன் புகாரி விமர்சித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளித்துள்ள பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இர்ஃபான் சித்திக், அதிபரை மாற்றும் எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை. நாட்டின் தலைவராக ஜர்தாரி தனது அரசமைப்பு கடமைகளை திறம்பட நிறைவேற்றி வருகிறார். ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மையல்ல என்று தெரிவித்திருக்கிறார். இதனிடையே ராணுவ தளபதி ஆசிம் முனீர் நாட்டில் ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே அதிபர் ஜர்தாரியை பதவியிலிருந்து நீக்கும் முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. வருகிற தகவல்கள் உண்மையாக இருந்து
அதன்படியே யாவும் நடந்தால் ராணுவ ஆட்சியை நோக்கி பாகிஸ்தான் மீண்டும் அடியெடுத்து வைக்கிறது என்று பொருள். பாகிஸ்தானுக்கு ராணுவ ஆட்சி புதிதல்ல. சித்தராமையா மாற்றப்படுகிறாரா? கர்நாடக முதல்வராக DK சிவகுமார் விரைவில் பொறுப்பேற்பார் என கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் அம்மாநில அரசியலில் கடந்த சில வாரங்களாக முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. DK சிவகுமார் டெல்லியில் இருக்கும் நிலையில் சித்தராமையா நாளை டெல்லி செல்ல இருக்கிறார். இந்நிலையில் கர்நாடக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்திக்கும் நோக்கில் சுர்ஜேவாலா மீண்டும் பெங்களூருக்கு விரைந்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சுர்ஜேவாலா, முதல்வர் மற்றும் துணை முதல்வரின் டெல்லி பயணம் என்பது மத்திய அரசு தொடர்பானது. மாநிலத்தின் கோரிக்கைகளை முன்வைக்கவும் மத்திய அரசு பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தவுமே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். My chief minister and deputy chief minister from travelling to Delhi last when I checked. There is no injunction or stay. So for government work and for pleading our case before government of India, they often travel to Delhi. தலைமை மற்றும் மாற்றம் தொடர்பாக என்ன சொல்ல வேண்டுமோ அதனை நான் கடந்த வாரமே உங்களிடம் தெரிவித்து விட்டேன். ஒரு செய்தியாளருக்கு தான் பணிபுரியும் தொலைக்காட்சியின் எடிட்டராக வர வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம். ஆனால் இறுதியில் தொலைக்காட்சியின் உரிமையாளர் தான் எடிட்டரை தேர்வு செய்வார். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த விவகாரம் ஒரு பிரச்சனையே அல்ல, அப்படி எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். Somebody can have a desire, like a journalist can have a desire to become the editor, but it is ultimately the owner of the television channel who will pick up an editor. So all I'm saying is, we have already spoken. I don't think so that's an issue any longer. கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய சுர்ஜேவாலா, முதல்வர் மாற்றம் என்பது கற்பனைதான் என்றும் அதில் உண்மை ஏதுமில்லை என்றும் கூறியிருந்தார். அதே நேரம் முதல்வர் மாற்றம் குறித்து கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருந்தார். இன்றைய தேதியில் காங்கிரசின் அகில இந்திய தலைவரே மல்லிகார்ஜுன கார்கே தான். எனவே அவர்தான் மேலிடம். அப்படி இருக்க அவரே கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என்று கூறினால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் முடிவெடுக்கும் அதிகாரம் சோனியா குடும்பத்திடம்தான் இப்போதும் இருக்கிறது என்று பொருள். தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, தான் ஒரு டம்மி பீஸ் என்பதை கார்கேயே ஒப்புக்கொண்டிருப்பது மிகச் சிறப்பானது. வாழ்த்துகள். மீண்டும் பற்ற வைத்திருக்கிறாரே திருமா. நேற்று செய்தியாளர்களிடம் திருமாவளவன் பேசினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். எதிர்த்தரப்பு கூட்டணியின் தலைமை அதிமுகவா பிஜேபியா என்பதே தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கூறினார். பிஜேபி அதற்கு தலைமை தாங்குகிறது, அப்படித்தானே பொருள்? நாங்கள் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாகவே இருக்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்பதால் அதிமுகவின் நிலை கவலைக்குரியதாக இருக்கிறது. முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. வரும் தேர்தலை பொறுத்தவரை இருமுனை போட்டிதான். திமுக அதிமுக ஆகிய அணிகளைத்தான் மக்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள் என்று திருமா தெரிவித்திருந்தார். இருமுனை போட்டிதான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர, பல பேர் தனித்து போட்டியிடலாம், தனி அணியை உருவாக்கலாம், புதிய புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்போவதில்லை. அதாவது எதிரிகளை வீழ்த்த அந்த காலத்துல சாணக்கியன் முன்வைத்த பல தந்திரங்களில் ஒன்று மித்திரபேதம் செய்வது. மித்திரபேதம் என்றால் நண்பர்களுக்கு இடையே பகையை உருவாக்குவது என்று பொருள். அப்படி பகைமையை உருவாக்கி நண்பர்களை பிரித்து விட வேண்டும். பிறகு அவர்களை தனித்தனியாக வெல்ல வேண்டும். இது சாணக்கிய தந்திரம். அதைத்தான் இப்போது திருமா செய்ய தொடங்கி இருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை யார் என்று கேட்டிருக்கிறார் திருமா. அதற்கான பதிலை ஏப்ரல் 12ஆம் தேதி பிரஸ் மீட்டில் வைத்து அமித்ஷா பக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டு தெளிவாக கூறியிருக்கிறார்.
என்டிஏவுக்கு தேசிய அளவில் எப்படி மோடி தலைவரோ அதுபோல தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைவர் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. தமிழக என்டிஏவுக்கு தனிப்பெயர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு தனி தலைமை உண்டு என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி என்பதையும் அமித்ஷா உறுதி செய்திருக்கிறார். जी हम साथ में सरकार बनाएंगे, எடப்பாடி जी के नेतृत्व में लड़ेंगे. கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. இவையெல்லாம் நமக்கு தெரிந்தது போலவே திருமாவுக்கும் தெரியும். தெரிந்தும் இதை ஒரு பிரச்சனை போல கிளப்புவதன் நோக்கம் அதிமுக மற்றும் பிஜேபி தொண்டர்களிடையே மனக்கசப்பை உருவாக்குவதுதான். திருமாவுக்கு பொருத்தமான பதிலை கோவை வடவள்ளியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கே கொடுத்திருக்கிறார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். அதிமுக பிஜேபி இணக்கமாக இல்லை என்கிறார் திருமாவளவன். நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? அதை சொல்ல நீங்கள் யார்? திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், ஏன் நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார்? அதிமுக பிஜேபி ஐஜேகே ஃபார்வர்ட் பிளாக் இன்னும் பல கட்சிகள் வந்துள்ளன. உங்கள் கூட்டணியில் தான் கருத்து வேறுபாடு குழப்பம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் கூட்டணி அமைத்தோம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வந்திருந்தார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று அமித்ஷாவே கூறியிருக்கிறார். இபிஎஸ் தான் முதல்வர் என்றார். எங்கள் கூட்டணியில் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்க கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். ஆக எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இதனால் திமுக கூட்டணிக்கு பயம் வந்திருக்கிறது. நாங்கள் கூட்டணி அமைத்தால் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? பிஜேபியோடு கூட்டணி வைப்பது எங்கள் விருப்பம், எங்களோடு கூட்டணி வைப்பது பிஜேபி விருப்பம். இன்னும் பல கட்சிகள் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் வரப்போகின்றன. எப்போது எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் பேச தொடங்கி விட்டீர்களோ அப்போதே உங்கள் கூட்டணிக்கு கிளி பிடித்து விட்டது என்று பொருள். எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். ஐஜேகே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம். ஃபார்வர்ட் பிளாக் நான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்கம் வைத்திட்டு இருக்குது. இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும். எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கெல்லாம் பயம் வந்து விட்டது. வலிமையான கூட்டணி அமைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 210 தொகுதிகளை வெல்வோம். 2026 தேர்தலில் பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெல்லும் வெல்லும் வெல்லும். அதிமுகவும் பிஜேபியும் மக்களை பற்றி சிந்திக்கும் கட்சிகளாகும். அதுதான் எங்கள் பலம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவனுக்கு பதில் கொடுத்திருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம். இதை தாண்டி திருமா கூறியுள்ள இன்னொரு விஷயம் பற்றி நாம் யோசிக்க வேண்டும். தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையில் தான் போட்டி என்று திருமா கூறியுள்ளது எந்த அளவுக்கு சரி? இதுவரை தமிழகத்தில் நடந்துள்ள எந்த தேர்தல்களிலும் மூன்றாவது அணி சாதித்தது இல்லை. 1972 எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பிறகு இன்று வரை தமிழக களம் அதிமுக வெர்சஸ் திமுக என்றே இருந்து வந்திருக்கிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் திருமா சொல்வது சரி. அதே நேரம் சில முன்னிபந்தனைகள் உள்ளன. இந்த முறை திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறி விஜயுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக கூட்டணி வெர்சஸ் விஜய் கூட்டணி என்றாகும். திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும். திமுக கூட்டணி மாற்றமின்றி தொடரும் எனில் திருமாவளவன் சொன்னது போல அதிமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு இடையில் தான் போட்டி இருக்கும்.
மூன்றாவது இடத்தில் விஜய் இருப்பார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.